அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4 ராகு, 5 சனி, 7 செவ்வாய், 8 சூரியன் புதன், 9 குரு, 10 கேது சுக்கிரன். ராசிக்கு 7 செவ்வாய், 8 சூரியன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை தாங்கள் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உடல் நலனில் அக்கறை தேவை. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் வளமான பலன்களை பெற முடியும். ஒரு சில நேரங்களில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களது முன் கோபத்தை குறைத்து கொள்வது மிகவும் சிறப்பு. ராசிக்கு 9 குரு, 10 சுக்கிரன் இருப்பதால் பண வரவில் எந்த விதத்திலும் குறை இருக்காது. தொழில் வியாபாரத்தில் சின்ன நெருக்கடி இருந்தாலும் போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொது வெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. வேலையாட்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். அன்பாக பேசுதல் வேண்டும். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. மாணவர்கள் பொழுதுபோக்கு விஷயத்தில் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஆசிரியர்கள் பேச்சை கேட்குதல் வேண்டும். பெற்றோர் பேச்சை கேட்குதல் வேண்டும். 10 சுக்கிரன் கேதுவோடு இருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் 7 அமர்ந்து ராசியை பார்க்கிறார். 2, 5 குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். ராசி பலம் பெறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும். பெண்களுக்கு சுபகாரியம் நடைபெறும். திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, காது குத்து போன்றவை நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் வேலை மற்றும் சுபகாரியங்கள் பற்றிய கவலை நீங்கும். மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் இனிமையான விஷயங்கள் நடைபெறும். பாக்கியஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் பலம் பெற்று இருப்பதால் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாம். சிறு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள். உடன் பிறந்தவர்களுடன் விரோதம் வேண்டாம். சிறு பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய்விடும். கிட்னி ப்ராப்ளம் சிலருக்கு உண்டாகலாம். கவனம் தேவை. 12ஆம் தேதி இரவு 7:07 முதல் 14ஆம் தேதி இரவு 6:49 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்று கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.